வணக்கம், இது உங்கள் கலாமா கிச்சன். இன்னைக்கு வந்து உள்ள மாம்பழ பழக்கூழ் செய்ய போகிறோம் பாருங்க. இந்த பாருங்க, தோலெலாம் செத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி துண்டாக அரிஞ்சிட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. பாருங்க, இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுற இந்த மாதிரி தோலை எடுத்துங்க. மாம்பழம் 1.5 மாம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. நைஸாக தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தருங்க ஒரு 3/4 கப்பு சர்க்கரை. மாம்பழம் இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இது வந்து ஐஸ் வாட்ரு, ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்ரு பதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறது. மாம்பழத்தை அடிச்சுட்டு வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் துண்டு துண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி கிளாஸில். இந்த மாதிரி இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. அதனால் அட்ராக்டிவாக இருக்கும். பசங்களை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் பிடிக்குன்னா ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் பாருங்க. பழக்கூழ் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இப்போ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க, பழக்கூழ் ரெடி. சாயந்தரம் இந்த வெயில் காலத்தில் மாம்பழ சீசனில் வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.